என் குருவே துணை. இப்ப வந்து யக்ஷினில ஒரு அற்புதமான ஒரு யக்ஷினி. இது பார்த்தேன்னா, சொரபி யக்ஷினியான்னு சொல்லுவாங்க. சொரபி யக்ஷினி இது பேரு. இது என்ன மாரி சக்திகளுக்காக இந்த தேவதை வந்து படைக்கப்பட்டிருக்கு? இது எப்படி வந்து மனித இனத்துக்கு உதவியா இருக்குது? இந்த அம்மாள வந்து எப்படி பூஜை பண்ணணும்? இவங்ககிட்ட எப்படி வரங்கள் வாங்கணும்? எந்தெந்த மாரி மாந்திரீக பிரயோக வேலைக்கு பயன்படுத்தலாம்? பார்த்தோம்னா தான், அத பத்தி தான் நம்ம பேச போறோம். வந்து யக்ஷினியோட மந்திர உபவாசம் பண்ணுனனால, மந்திரத்த படிக்கிறனாலோ, அத தீட்சை வாங்குனனாலோ, ரொம்ப குடுப்பினை இருக்கணும். ஏன்னா, உலகத்துல எந்த தெய்வங்கள் இருந்தாலும், அந்த தெய்வங்கள் மாரி கிடையாது. இந்த எச்சினியான்றது. இந்த இந்த எச்சினின்றது சக்தி வாய்ந்த ஒரு முறை. இது வந்து ரொம்ப அற்புதமான முறை. இது வந்து எல்லாராலயும் செய்ய முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு பக்குவ நிலை வேணும். அந்த அளவுக்கு வந்து அந்த வித்தைய வந்து பக்குவமா, பர்ஃபெக்ட்டா கத்து வச்சிருக்கணும். இல்லன்னா பண்ண முடியாது. அதனால எச்சினி இது வந்து யாரு வசியப்படுத்தி அவங்ககிட்ட அருள் சக்தி வாங்குறாங்களோ, அவங்க உண்மையிலேயே நல்ல மாந்திரிகர்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மாந்திரிகாலும் இது செய்ய முடியாது. இது தாங்க முடியாது இந்த சக்திய. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த மாரி ஒரு சக்தி தான் இது. இந்த தேவதையோட சக்தி, இந்த சொரப யக்ஷினி ரசவாதம் பண்றாங்க இல்லையா? ரசமணி கட்டுவாங்க இல்லையா? அதாவது பாஷாணத்துல செந்தூரம், லிங்கம் இந்த மாரி 8 வகையான பாஷாணம் இருக்கு இல்லையா? அந்த பாஷாணத்துல அந்த பாஷாணத்திலேயே வந்து ரசத்த எடுக்க முடியும். அந்த ரசத்த எடுக்கிற முறை வந்து இந்த தேவதை வசியம் பண்ணி பூஜை பண்ணா, அந்த கண்டிப்பா அந்த ரசம் வந்து இறங்கும். நல்லா அற்புதமா இறங்கும். புடம் போட்டா அவ்வளோ அற்புதமா இறங்கும். இதுல வந்து வெடிப்பு வருதோ, இல்ல வந்து அது கரைஞ்சு போறதோ, அந்த மாரி ஆவாது. சுத்தமாக தெளிவாக ரசம் இறங்கும். அது மட்டும் கிடையாது. பாதரசம் வந்து செய்றப்போ, ரசமணியா கட்டும்போது ரசத்த கட்டும். அந்த ரசத்த கட்டி சுருக்கு ஏத்தும்போதோ, அந்த வசீகர மூலிகை வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. எந்த மூலிகை தேடுனாலும் கண்டிப்பா அந்த மூலிகை உங்க கைக்கு வரும். அப்போ அந்த அந்த மூலிகை சாரம் வந்து அதுக்கு அந்த ரசமா ஏத்தும்போது, அந்த ரசம் கட்டி, நீங்க என்ன வேலைக்காக அந்த ரசமணி செய்றீங்களோ, அந்த வேலை பர்ஃபெக்ட்டாக நடக்கும். அது குடுத்தோம்னா, அந்த வேலை வந்து அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல பயன்பாட்டு தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது. அதே வந்து பாஷாண வகையில மருத்துவ இதுல லிக்விடு மருத்துவம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஒரு வியாதிக்கு எத்தனை டிராப் வந்து அந்த லிக்விடு அது வந்து சொட்டு மருந்து மாரி ஊத்துவாங்க. அதுவும் வந்து அற்புதமான முறை. அது வந்து அரிதான முறை. அது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி செய்றவங்களுக்கும் இந்த தேவதைய வசியப்படுத்தினா, அது ஈஸியா வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டுல வரும். பிறகு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்றவங்க. தியானம் பண்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பேருக்கு வந்து உடல் சோர்வு குடுத்துரும். அ உடல் உஷ்ணத்தால வந்து உடல் வந்து மெலிஞ்சு போயிடும். புத்தி வந்து கோளாறாக ஏற்படும் அந்த சூடால. ஆனா இந்த தேவதைய வந்து வசியப்படுத்தி, இந்த சொரபி யட்சினிய வந்து பூஜை பண்ணோம்னா, அந்த தியானத்தோட சொரபிகள் வந்து பக்காவா சொரபி, நம்மளுக்கு வந்து உடல்ல இருக்கிற ரத்த நாணங்களும், உடல்ல இருக்கிற வந்து தெய்வ நாணங்களும் எல்லாமே அது வந்து தெளிவாக வேலை செய்யும். புத்தி கூர்மையாக இருக்கும். மூளைக்குள்ள இருக்கிற செல்ஸ் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது அணு பரிமாற்றம் உற்பத்திக்கு நல்லா இருக்கும். இந்த தேவதைய வசியம் பண்ணி பூஜை பண்ணா. அது மட்டும் கிடையாது. அதாவது ரத்த சோகை ஏற்பட்டுரும் சில பேருக்கு. ரத்த உற்பத்தி ஆகாது. அவங்களுக்கு இது பயன்பாட்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது. உடல் வந்து அ ஒரு விதமான ஒ ஒரு ஒரு தோல் வியாதி மாரி வரும். அவங்களும் இந்த தேவதைய பூஜை பண்ணா, அந்த தோல் வியாதியெல்லாம் குணமாகி, நார்மலா மனுஷாளுக்கு இருக்கிற மாரி வரும். அந்த தோல் பகுதி. சர்வ வியாதிகள் வந்து நிவர்த்தி பண்ணி குடுக்கும்.
அது மட்டும் இல்ல, இந்த தேவதைய வச்சு அஷ்ட கர்மத்தையும் ஆடலாம். அஷ்டகர்ம பிரயோக வேலைகள் செய்யலாம். எல்லா வேலைகளும் செய்யலாம் இந்த தேவதைய வச்சு. அதனால இந்த தேவதைய பத்தி கத்துக்குங்க. ரொம்ப நல்லதா இருக்கும். நெறைய விஷயத்துக்கு இந்த தேவதை உதவியா இருக்கும். இது அற்புதமான தேவதை. இந்த எச்சினி தேவதைய கத்துக்கிட்டு எல்லாரும் பயனடைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய!